Assalamu alaikum. Hi friends and kutis. Welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோ வீட்ல இருக்க வேஸ்டான இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல இருக்க எந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சோ இத வந்துட்டு நம்ம ஒரு கட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி இத நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்து ஸோ இந்த பீஸ் தனியாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு கட் கொடுத்து ஸோ இந்த பீஸையுமே நம்ம தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அடுத்து வந்து இதிலிருந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபினிஷிங்காக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பாட்டத்தில் நிற்கும். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபெவ் பாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவ் பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டலாம். இந்த பீஸ் வாய் சைடில் ஒட்டிட்டு அப்படியே நான் வந்து சுற்றிரும் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த பாட்டத்தில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு அழகான ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வீடியோட எண்டில் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பாக்ஸாக வந்துட்டு இவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளவர் வேஸாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஒட்டிட்டு இந்த இடத்துலையுமே நம்ம வந்துட்டு இந்த டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இது வந்து மாஸ்கிங் டேப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேப்பர் மாதிரியே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் ஃபெவிகால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நியூஸ் பேப்பரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஸோ அதை வந்து இந்த ஃபெவிகால் வாட்டரில் டிப் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ எப்படி ஒட்ட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் டப்பா ஃபுல்லாகவுமே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஒரு பீஸும் எடுத்து ஸோ அந்த ஃபெவிகால் அண்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே ஒட்டிட்டு நம்ம இந்த பாட்டிலோட இந்த வாய்ப்பகுதியில் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா 2 சைடு அந்த மாதிரி மடக்கி ஒட்டுங்க. உள் சைடுமே கவர் ஆகிற மாதிரி மடக்கி ஒட்டுங்க. அதே மாதிரி பாட்டத்துலேயுமே ஒட்டுங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் அது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த தண்ணியோடையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிகால் அண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். அது கூட கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒயிட் ஃபெவிகால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஃபெவிகால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்பீங்க. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இது மேலே வந்து நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். இதை நம்ம ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறதை விட நம்ம கையை வச்சு இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அழகாக ஸ்மூத் ஃபினிஷாக கிடைக்கும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் அப்படியே டைட்டாகும். அந்த டைமில் நம்ம அழகாக வந்து இதை வந்து எல்லாத்தையுமே எடுத்து இது மேலே அழகாக அப்ளை பண்ணி நல்லா ஷேஃபாக ஸ்மூத்தாக வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டே வர கொஞ்சம் அப்படியே டைட் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம வந்து கை வச்சே பண்ணலாம். இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம ஃபுல்லாக எடுத்து இது மேலே வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கையாலேயே வந்து தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு எந்தெந்த இடம்லாம் வந்து நமக்கு நீசிங் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா சைனிங்காக வந்துடும்.
ஸோ நான் ரொம்ப பண்ணலை, நார்மலாக இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்து காயட்டும், ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். பெயிண்டிங் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான். இப்போ என்ன கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ரீசெண்டாக எனக்கு ஃபேவரட்டான ஒரு கலர் டிஎல் ப்ளூ கலர் வந்து இந்த ஜாடி ஃபுல்லாகவுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவுமே காஞ்சிடுச்சு. ஒரு கோட்டிங் தான் கொடுத்தேன், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் செஞ்சோம், பட் வந்து எவ்வளோ அழகாக ஒரு சிமெண்ட்டில் செஞ்ச ஒரு ஜாடி மாதிரி இருக்குது. அடுத்து இந்த ஜாடியை வந்து நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி கிட்டக்கு நம்ம வந்துட்டு அந்த பெயிண்டிங் வச்சுட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு முன்னாடி ஒரு பெயிண்டிங் பார்த்துருந்தோம் இல்லையா, சேம் அதே பெயிண்டிங் தான். ரொம்ப ஈஸி, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவுமே நிறைய பூக்கள் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபிங்கர் வச்சுட்டு 2 கலருமே மிங்கிள் ஆகிற மாதிரி உங்கள் ஃபிங்கரால் தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பூ மாதிரி இதில் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இது வந்து நமக்கு ஒரு 3D லுக்கில் வந்து தெரியும். நேச்சுரலாக வந்து ஒரு பூ அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும், அழகாக மலர்ந்த மாதிரி. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பூக்கள் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் வந்து பூக்கள் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஜாடியை வந்து எந்த சைடு வந்து சோப் பண்ண போகிறோமோ அந்த சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ரஷில் கூட இந்த மாதிரி 2 கலருமே மிங்கிள் ஆகிற மாதிரி தொட்டுட்டு இந்த மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணலாம். அடுத்து வந்து ஒயிட் கலர் எடுத்துகிட்டு மிடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பூவோட ஒரு பூ ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிளை கொடி எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுலேயே குட்டி குட்டி லீஃப் இருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து ப்ரஷில் வந்து தொட்டுட்டு எல்லா பூவோடு இந்த மிடில்லையுமே அப்படியே டாட்டாக இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைன். பட் வந்து நம்ம ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியாச்சு. எனக்கு ட்ராயிங்கே தெரியாது, எனக்கு வந்து பெயிண்டிங்கே வராது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒரே ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி இவ்வளோ அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ட்ராயிங் சுத்தமாக வராது. நானே வந்து இவ்வளோ தூரம் இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்களாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் மெட்டாலிக் கோல்டு எடுத்து ஸோ அந்த பாட்டம் சைட்லேயும் இந்த ஃப்ளவர் வேஸோட அந்த வாய்ப்பகுதியிலையுமே அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் அண்ட் இந்த ஃப்ளோரல் டிசைன் இதெல்லாமே யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்மளே வந்து நம்ம கையால் செஞ்சு நம்ம வீட்டை அழகுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே உங்களில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃப்ளவர் வேஸ், அதாவது இந்த அழகான பூஜாடி வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.